ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்பைசி எக் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடர், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. இந்த ஸ்பைசி எக் கிரேவி மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த ஸ்பைசி எக் கிரேவியில் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி நம்ம எக்கு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த டிஷ் நம்ம பிரெட்டோடவும் சேர்த்து சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த எம்மி ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மேலே மட்டும் லேசாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா முட்டையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கிரேவியில் போடும்போது கிரேவி எல்லாம் அந்த முட்டைக்குள்ளார இறங்கும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறோன்னா சேர்த்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது அந்த ஆயிலையே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நமக்கு கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். நான் இப்போ தக்காளியை மிக்சியில் அரைச்சி நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வேகணும், பச்சை வாசனை போகணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு தக்காளி இன்னும் நல்லா வேகணும், அதோட பச்சை வாசனை போகணும், நல்லா வேகணும். ஸோ அதனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. நமக்கு தக்காளியும் வெங்காயம் நல்லா பைண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. நமக்கு கிரேவி நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை ஒன்னொன்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுறலாம் அந்த கிரேவில. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் முட்டை எல்லாமே நல்லா பரட்டி விட்டுட்டேன் கிரேவியில். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வைக்கும்போது நமக்கு அந்த கிரேவியோட முட்டையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா நமக்கு முட்டையோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ ஸ்பைசி எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக வாசனைக்காக நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். இது பிரெட்டுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.